ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸைஸ் 6.1ல் 9th சம்மும் 10th சம்மும் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபிகரை யூஸ் பண்ணி டீட்டாவையும் சைங்கிற ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 90 டிகிரி வருதுங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா அண்டு டேன் ஃபையோட வேல்யூஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க ஃபிகர் வந்து பார்க்குறோம். கொடுத்துருக்க ஃபிகரில் இந்த டீட்டாவையும் இந்த ஃபையையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 90 டிகிரி வருதுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இதை இப்படி இன்வெர்ட்டடாக பார்க்குறேன். இன்வெர்ட்டடாக பார்க்குறப்ப இந்த டீட்டாவையும் சையையும் இப்படி பண்ணோம்னா எனக்கு இது ஒரு ரைட் ஆங்கிள்னு வச்சுப்போம். ஆட் பண்ணுறப்ப ரைட் ஆங்கிள் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படின்னா 20 வந்து எனக்கு ஆப்போசிட், அப்புறம் 15 வந்து எனக்கு அட்ஜசென்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த 16ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு இந்த 25 கிடைக்கும். இந்த 25ஐ நான் ஹைப்போட்டினஸாக வச்சுருக்கேன். அதுதான் இங்கே டயக்ராமில் இன்வெர்ட்டடாக இருந்ததை நான் நேராக எடுத்து எழுதியிருக்கேன். டீட்டாவையும் சையையும் ஆட் பண்ணி ஒரு ரைட் ஆங்கிள்கிட்ட ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே நான் ரைட் ஆங்கிள்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே ஆப்போசிட் வந்து 20, ஹைப்போட்டினஸ் வந்து 25 எப்படி இருந்துச்சா இந்த 9ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து அட்ஜசென்ட் வந்து எனக்கு 15 கிடச்சிருக்கு. இப்போ ரைட் ஆங்கிளாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறேன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன்னா யூஸிங் பித்தாகரஸ் தியரம்னுட்டு நான் எழுதிக்கிறேன். பித்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்னென்னா ஹைப்போட்டினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயருங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே ஹைப்போட்டினஸில் எனக்கு என்ன இருக்குன்னா 25, அதனால் 25 ஸ்கொயர்னுட்டு எழுதிக்கிறேன். ஆப்போசிட்டில் வந்து எனக்கு 20 இருக்குது, அதனால் 20 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட்டில் வந்து எனக்கு 15 இருக்குது, நான் 15 to the whole square. 625 நான் ஸ்கொயர் பண்ணேன்னா 625 வரும். 20 ஸ்கொயர் பண்ணேன்னா 400 வரும். 15 ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 225 வரும். 625 is equal to 400ஐயும் 225ஐயும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 625 வந்திருக்கு. அதனால் டீட்டா ப்ளஸ் 5, அதாவது 625 625 எனக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால டீட்டா ப்ளஸ் 5 வந்து எனக்கு 90 டிகிரியை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதனால் ஹென்ஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள்னு நான் எழுதிக்கிறேன். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னுட்டு எழுதிக்கிட்டேன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, அதுக்கப்புறம் டேன் சை அதோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, அதுக்கப்புறம் டேன் ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தனித்தனியாக ட்ரையாங்கிள்ஸை வந்து பிரித்து எழுதியிருக்கேன். அதாவது கொடுத்துருக்க டயக்ராமில் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ ஆல்ஃபா வந்து மெயின் ஆங்கிளாக வச்சுருக்க ட்ரையாங்கிள் வந்து இந்த இது. சைன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆல்ஃபாங்கிறது தான் எனக்கு ஆங்கிள். இந்த ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எனக்கு ஆப்போசிட். அடுத்து இது வந்து அட்ஜசன்ட், அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லோப்பாக இருக்கிறது வந்து எனக்கு ஹைப்போட்டினஸ். சைன் ஆல்ஃபாவோட ஃபார்ம்ல என்னென்னா ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டினஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ எனக்கு வந்து 12, ஹைப்போட்டினஸ் வந்து எனக்கு 15. இதை வந்து நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 4s, அதுக்கப்புறம் 3 5s. எனக்கு சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4/5 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து காஸ் பீட்டா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பீட்டாவை வந்து ஆங்கிளாக வச்சுருக்கிற ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிள். அதை நான் தனியாக இங்கே எடுத்து எழுதிடுவேன். இப்போ இந்த பீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அது வந்து எனக்கு 12, 16 வந்து எனக்கு அட்ஜசன்ட், அதுக்கப்புறம் இந்த ஸ்லோப்பில் இருக்க 20 வந்து எனக்கு ஹைப்போட்டினஸ். அப்படின்னா காஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைப்போட்டினஸ். இங்கே அட்ஜசன்ட் வந்து எனக்கு என்னென்னா 16, அதுக்கப்புறம் ஹைப்போட்டினஸ் வந்து எனக்கு என்னென்னா 20. இப்போ இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 4s, இது 4 5s. எனக்கு காஸ் பீட்டாவோட ஆன்சரும் 4/5 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது சையை வந்து ஒரு ஆங்கிளாக வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்க்கணும். சை அதாவது 5 வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்த வந்து ஒரு ட்ரையாங்கிளாக நான் இன்வெர்ட்டடாக எழுதியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிளை வந்து ஆங்கிள் 5 வந்து ஒரு ஆங்கிளாக வந்து வச்சு நான் பார்க்குறேன். அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து எனக்கு என்னென்னா 16 வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படின்னா ஆப்போசிட்டோட வேல்யூ 16, அப்புறம் அட்ஜசன்ட் வந்து எனக்கு வந்து 12. அடுத்து இந்த ஸ்லோப்பில் இருக்கிற வேல்யூ தான் எனக்கு ஹைப்போட்டினஸ், அது வந்து எனக்கு 20. அப்படின்னா tan phi is equal to ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட்டுங்கிறது எனக்கு ஃபார்முலா. ஆப்போசிட் வந்து எனக்கு என்னென்னா 16, அதுக்கப்புறம் அட்ஜசன்ட் வந்து எனக்கு என்ன 12. இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா இது 4 4s, இது 4 3s. அப்படின்னா tan
5 is equal to 4 divided by 3 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது எனக்கு 10th சம். சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பையன் வந்து பட்டத்தை விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். எந்த பாயிண்டில் அந்த பையன் இருக்கான்னா ஓங்கிற பாயிண்டில் அந்த பையன் நிற்கிறதா கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த பையன் வந்து விட்டுக்கிட்டு இருக்க பட்டம் வந்து அதாவது கைட் வந்து பீங்கிற பாயிண்டில் வந்து ஃப்ளை ஆகிட்டுருக்கு. அந்த பையனுக்கும் அந்த பீங்கிற பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர், அதாவது ஓபியோட வேல்யூ 25 மீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட்லேருந்து அந்த பட்டத்தோட ஹைட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கிரவுண்டை வந்து நான் 5 எடுத்துக்கிறேன், எம்முன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எம்முக்கும் பீக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையன் வந்து த்ரெட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான்னா 10 மீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். ஏற்கனவே பறந்துட்டு இருந்த பாயிண்ட்டை பீல இருந்து அவன் 10 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கியூங்கிற பாயிண்டில் வந்து பட்டம் வந்து எனக்கு பறந்துட்டுருக்கு. இப்போ கியூங்கிற பாயிண்டில் பட்டம் பறந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த பட்டத்தோட ஹைட்டு கிரவுண்ட்லேருந்து எவ்வளோங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்குன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் அதாவது ஓஎம்பி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பார்த்தோன்னா எனக்கு இங்கே ஆப்போசிட் இருக்குது, அடுத்து ஹைப்போடினஸ் இருக்குது. ஆப்போசிட்னா ஹைப்போடினஸ் எனக்கு எந்த ஃபார்முலாவில் இன்வால்வ் ஆகும்னா சைன் தீட்டாங்கிற ஃபார்முலாவில் தான் எனக்கு வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ நான் எந்த ட்ரையாங்கிள் பார்க்க போகிறேன்னா ஓஎம்பிங்கிற ட்ரையாங்கிள் வந்து பார்க்க போகிறேன். அதனால் இன் ட்ரையாங்கிள் ஓஎம்பின்னு நான் எழுதிக்கிறேன். அதில் சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடினஸ். இங்கே ஆப்போசிட்டோட வேல்யூ எனக்கு 5 இருக்குது. அடுத்து ஹைப்போடினஸோட வேல்யூ எனக்கு 25 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன்னா இது 5 1s இது 5 5s அப்படின்னா எனக்கு இந்த ட்ரையாங்கிளில் சைன் தீட்டாவோட வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1/5 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன ட்ரையாங்கிள் வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிளை வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்படின்னா ஃபுல் ட்ரையாங்கிள்ங்கிறப்ப ONQ அதாவது ONQ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போகிறேன். இங்கே இந்த மொத்த ட்ரையாங்கிளுக்கும் ஹைப்போட ஆப்போசிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா H இருக்குது. அடுத்து ஹைப்போடினஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 25யும் 10யும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 35 கிடைக்கும். அப்படின்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போடினஸுங்கிறது எனக்கு ஃபார்முலா. அதுக்கப்புறம் இங்கே ஆப்போசிட் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா H இருக்குது டிவைட் பை ஹைப்போடினஸில் 25யும் 10யும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 35 எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுலேயுமே சைன் தீட்டா தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் கம்பேரிங் சைன் தீட்டாவை நான் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணுறப்ப இங்கே சைன் தீட்டாவோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/5 கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே சைன் தீட்டாவோட வேல்யூ எனக்கு H டிவைட் பை 35 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 35 வந்து டிவிஷனில் இருக்குது, அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா H இஸ் ஈக்குவல் டு 35 டிவைட் பை 5 எனக்கு கிடச்சிருக்கு. அப்போனா இது 5 1s இது 5 7s அப்படின்னா எனக்கு ஹைட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 7 மீட்டர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.